திமுகவின் முன்னிலைன்ற கருத்து கணிப்பை ஒரு பரவலாக ஏற்றுக்கொள்ளப்போதான ஒரு சூழல் இருக்குது. ஆனால் அதிமுக கருத்து கணின்றப்ப ஒரு நம்பகத்தன்மை என்ற ஒரு கேள்விக்குள்ளாக்குற மாதிரியான ஒரு சூழல். கருத்து கணிப்புன்றது என்ன ஆகுது? அது ஒரு ப்ராடக்டாக மாறுது இல்லையா? அதை ஒரு பொருள் மாதிரி அதை உற்பத்தி பண்ணி அதை விற்கிறாங்க. அதானே எக்ஸாக்டாக நடக்குது. இப்போ உங்களோட வாதமே என்ன? இந்த 2 திராவிட கட்சிகளும் சரி கிடையாது, எல்லாம் மோசம், தேசிய கட்சிகள் மோசம், நாங்கள் தான் மாற்று. ஆனால் அவங்க கட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் அங்கிருந்து வந்தவங்க எல்லாம். இப்போ வேட்பாளர் அறிவிக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி கட்சியில் சேர்ந்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க. அப்படி ஒரு 3-4 பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, திமுகவுக்கு மீடியா மேல பெரிய ஹோல்டு இருக்கு. ஸோ திமுகவுக்கு சாதகமான ஒரு செய்தி வந்தா அதை வேகமா பரப்புறதுக்கு தேவையான ஒரு செட்டப் இங்க இருக்கு. பை தி பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். தற்போது நம்மிடம் ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். கருத்து கணிப்புகள் தொடர்ந்து இந்த எலெக்ஷன் நேரத்தில் நிறையா வந்துகிட்டே இருக்குது. அந்த வகையில் தற்போதைய கருத்து கணிப்பில் ஒரு 2 முக்கிய நிறுவனங்கள் எடுத்த கருத்து கணிப்பில் அதிமுக வந்து கிட்டத்தட்ட ஒரு 140 தொகுதிகள் கிட்ட பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா 2 கருத்து கணிப்பும் சொல்லியிருக்கு. இது வரைக்கும் பல்வேறு கருத்து கணிப்புகள் திமுக அதிமுக மாறி வந்துகிட்டே இருக்குது. இப்போ தேர்தல் களம் நெருங்க ஒரு கருத்து கணிப்பு, அதில் முக்கியமாக இந்த ஒரு நேஷனல் மீடியா எடுத்த கருத்து கணிப்பும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு செய்தித்தாள் நாளிதழும் ஒரு சமூக ஊடகம் நடத்தக்கூடிய கருத்து கணிப்பில் அதிமுக ஒரு படி முன்னேக்கி சொல்கிறதுன்ற மாதிரியான ஒரு முடிவுகள் வருது. எப்படி பார்க்குறீங்க? இப்போ என்ன பொறுத்தளவில் தேர்தல் களம் வந்து நல்லா டஃப்பாக தான் இருக்க போகுதுங்கிற ஒரு டைட்டான ஒரு ரேஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறேன். 24 அதிமுகவுக்கு அலைன்ஸ் இல்லாமல் இருந்தது. ஸோ தனியாக அவங்க போட்டிட்டாங்க. பட் இப்போ பார்த்தோன்னா பாஜகவோட அலைன்ஸ் இருக்குது, வேறு சில கட்சிகளும் உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் ஓரளவுக்கு கன்சாலிடேட் ஆகுது. 24 ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் உடையுது பாஜக வழியாக. இப்போ ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் அந்த வகையில் கன்சாலிடேட் ஆகுது. ஸோ அதனால் எலெக்ஷன் டஃப்பாக தான் இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் தேவையில்லை. பட் எனக்கு இந்த கருத்து கணிப்புகளை பற்றி எனக்கு பெருசாக தெரியல. ஏன்னா இந்த கருத்து கணிப்புகளை பொறுத்தளவில் போக போக என்ன ஆயிடுச்சுன்னா, கருத்து கணிப்புகள் அப்படின்றது ஒரு தேர்தல் பிரச்சார யுக்தியாக அவங்க பயன்படுத்துகிறாங்க. ஒரு ஒப்பீனியனை கிரியேட் பண்ணுறதுக்கு கருத்து கணிப்புகளை பயன்படுத்துகிறாங்க. நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. ஆமாம், கருத்து கணிப்புக்கு ஒரு பர்பஸ் இருக்கணும்ல. இப்போ என்னன்னா ஒரு 20-30 கருத்து கணிப்பு முடிவுகள் வருது. அதில் ஒரு 15 பேர் திமுக ஜெயிக்குன்றாங்க, இன்னொரு 15 பேர் பார்த்தோன்னா அதிமுக ஜெயிக்குன்றாங்க. இதை வச்சு நான் எந்த கன்க்ளூஷனுக்கு வர முடியும்? ஸோ நான் எந்த கன்க்ளூஷனுக்குமே வர முடியாது. அப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 15 பேர் நாங்கள் கரெக்டாக சொல்லிட்டோன்றாங்க. அஃப்கோர்ஸ் இருக்கிறது 2 அலைன்ஸ் தான், யாராவது ஒருத்தங்க கரெக்டாக தான் இருக்கணும். ஸோ அதனால மக்களுக்கு இதில் எந்த பிரயோஜனமுமே இல்லைன்றது ஒன்று. 2வது, கருத்து கணிப்புகளையுமே எடுக்க வேண்டிய முறையில் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றது தான் என்னோட குற்றச்சாட்டு. ஏன்னா இப்போ நானுமே கருத்து கணிப்புலாம் எடுத்திருக்கேன். சில தொகுதிகளில் ரொம்ப எக்ஸ்டென்சிவாக ஒர்க் பண்ணியிருக்கோம். கருத்து கணிப்பு எடுக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய டீம் வேணும், அது எவ்வளோ கஷ்டமான வேலை, அந்த விஷயம் நமக்கும் ஓரளவுக்கு தெரியும். சாம்பிள் நம்பர் வேணும், சாம்பிளோட குவாலிட்டி ரொம்ப அவசியம். ஒவ்வொருத்தவங்க கூட நீங்கள் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய டீம் நம்ம வச்சுருப்போம், நிறைய நேரங்களில் ஓபி அடிப்பாங்க. ஏன்னா வேலையை ஈஸியாக முடிக்கிறதுக்காக வீட்டில் இப்போ வயசானவங்ககிட்டலாம் வாங்குறது ஈஸி. கண்டிப்பாக. ஆனால் இப்போ மிடில் ஏஜ் ஆட்கள்கிட்ட வாங்குறது கஷ்டம், சின்ன பசங்கள்கிட்ட வாங்குறது ஈஸி. ஸோ அதனால கரெக்டான சாம்பிள்ஸ் எடுக்கணும், ஈவனாக பேலன்ஸ்டாக இருக்கணும். ஆண்கள் கரெக்டாக இருக்கணும், பெண்கள் கரெக்டாக எடுக்கணும், ஒவ்வொரு ஏஜ் குரூப்லையும் கரெக்டாக எடுக்கணும். இது ரொம்ப சீரியஸான ஒரு ஒர்க்கு. ஆனால் இன்னைக்கு எலெக்ஷன் கிட்ட நெருங்க இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா, குறிப்பாக இந்த தேர்தல் இதை பார்க்க முடியுது. ஏகப்பட்ட யூடியூப் சேனல்ஸ் பார்த்தோன்னா கருத்து கணிப்பு எடுக்கிறாங்க, ஏகப்பட்ட டிவி சேனல்ஸ் பார்த்தோன்னா கருத்து கணிப்பு எடுக்கிறாங்க. எனக்கு பர்சனலாக சில விஷயங்கள் தெரியும். டீமே இல்லாமல் ஜஸ்ட் ஈஸியாக அவங்க பாட்டுக்கு வாய்க்கு வர நம்பர் அடிச்சு விடுறது. ஏன்னா ஒரு கருத்து கணிப்பு எடுக்கிறாங்கன்னா எவ்வளோ பெரிய டீம் இருக்குது, அவங்க ரெப்புடேஷன் என்ன, எவ்வளோ சாம்பிள்ஸ் எடுக்கிறாங்க, எந்தெந்த பகுதிகளில் அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் தெரியணும். அதெல்லாம் தெரியாமல் நம்ம இந்த கருத்து கணிப்பு எடுத்து டிஸ்கஸ் பண்ணுறோன்னா அதில் என்ன வேல்யூ இருக்குன்னு எனக்கு தெரில. இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ இந்த கருத்து கணிப்பு, அதாவது அதிமுக முன்னிலை அப்படின்னு சொல்கிறப்ப இந்த கருத்து கணிப்பை வந்த பின்னாடி எல்லாரும் நீங்கள் சொல்கிற மாதிரியான ஒரு சொல்கிறாங்க. ஏன்னா எல்லாருமே கருத்து கணிப்பெலாம் ஒரு மாதிரி வர்றாங்க, ஒரு நம்பகத்தன்மை இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இன்னொரு நிறுவனம் கருத்து கணிப்பு நடந்தப்ப திமுக முன்னணியிலை அப்படின்னு சொன்னே அதை ஊடகங்கள் பெருசாக பேசப்பட்டது, சமூக ஆர்வலர்கள் பெருசாக பேசினாங்க. கர்நாடகாவில் சொன்னதாக நடந்துச்சு அப்படின்றப்ப திமுகவின் முன்னிலைன்ற கருத்து கணிப்பை ஒரு பரவலாக ஏற்றுக்கொள்ளப்போதான ஒரு சூழல் இருக்குது. ஆனால் அதிமுக கருத்து கணின்றப்ப ஒரு நம்பகத்தன்மை என்ற ஒரு கேள்விக்குள்ளாக்குற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. இப்போ நான் வந்து என்னன்னா, இப்போ மட்டும் நான் இதை கேட்கல. நான் கருத்து கணிப்பு ரிசல்ட்ஸ்லாம் வரும்போது எல்லா நேரமும் என்னோட நிலைப்பாடு இதுவாக தான் இருந்திருக்கு. அதுவும் குறிப்பாக சில கருத்து கணிப்புகள்லாம் தாவேக்காவுக்கு 30% வாக்கு இருக்குன்னுலாம் சொல்கிறாங்க.
எனக்கு அதுலலாம் நம்பிக்கையே கிடையாது. ஸோ திமுக முன்னிலைன்னு சொல்ல கருத்து கணிப்புகளும் சரி, அதிமுகவுக்கு ஒரு எட்ஜ் இருக்குன்னு சொன்ன கருத்து கணிப்புகளும் சரி, 2யுமே நம்ம ஏத்துக்கிறது இல்ல. எனக்கு தெரிஞ்சு இப்ப இந்த கருத்து கணிப்புகளுக்கு பெரிய வேல்யூவும் கிடையாது. ஏன்னா இப்ப 1 மாசத்துல ரிசல்ட் வரப்போகுது. அங்க பாத்துக்க வேண்டியதுதான். ஒரு 15 பேரு அதிமுகன்றாங்க, இன்னொரு 15 பேர் திமுகன்றாங்க. இத வச்சு நான் இது எல்லாத்தையும் பாக்குறதால இது ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடையாது. இன்ஃபர்மேஷன்னா என்ன? சொசைட்டில இந்த பிரச்சனை இருக்கு. இதனால இந்த பாதிப்புகள் ஏற்படுது. இதுக்கான சொல்யூஷன் இதுனா அது இன்ஃபர்மேஷன். இது ஒரு விதமான ஒரு ஜோஷியம் மாதிரி தான் இருக்கு. இப்ப இவங்க ஜெயிப்பாங்களா ஜெயிக்க மாட்டாங்களா நம்ம அசியூம் பண்றதுல பிரயோஜனம் இல்லை. இப்ப நீங்க இன்னொரு பாயிண்ட் சொன்னீங்கல்ல, உதாரணத்துக்கு இப்ப திமுக ஜெயிக்குதுன்ற மாதிரி ஒரு கருத்து கணிப்பு சொல்லுதுன்னா அதை எல்லாருமே ஸ்ப்ரெட் பண்றாங்கன்னு. அதுக்கான காரணம் என்னன்னா திமுகவுக்கு மீடியா மேல பெரிய ஹோல்ட் இருக்கு. ஸோ திமுகவுக்கு சாதகமான ஒரு செய்தி வந்தா அதை வேகமா பரப்புறதுக்கு தேவையான ஒரு செட்டப் இங்க இருக்கு. அது நான் ஏத்துக்கிறேன். ஆனா அதுல நம்ம ஒரு பங்கு கிடையாது, நம்ம அதுல பார்ட் கிடையாது. ஏன்னா என்ன பொறுத்தளவுல நான் எப்பவுமே கிளியரான ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கேன். இந்த மாதிரியான எந்த கருத்து கணிப்பையுமே இந்த எலெக்ஷன்ல நம்ம என்டர்டெயின் பண்ணல. ஏன்னா என்னோட அனுபவம் அப்படி இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கருத்து கணிப்புகளை ரொம்ப சீரியஸா எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்னா அதுக்கப்புறம் வேற ஏதோ ரிசல்ட் வருது. இல்லை, இப்போ நம்ம உங்களை போன்றவர்கள் இந்த கருத்து கணிப்புகளை நம்ம ஒரு கேஷுவலாக எடுத்துகிட்டு இது ஒரு ஒரு கற்பிதம் வச்சுருவோம்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கே ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறது ஒரு முக்கியமாக இருக்குது. தேர்தல் நேரத்தில் அது நடுநிலை, யாருக்கு வாக்களிக்கணும், ஒரு கடைசி நேரத்தில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் நம்ம ஜெயிக்கிறவங்களுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலை இருப்பாங்கல்ல. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரியான கருத்து கணிப்புகள் தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்களா? கரெக்டா. இப்ப கருத்து கணிப்புன்றது என்ன ஆகுது? அது ஒரு ப்ராடக்டா மாறுது இல்லையா? அதை ஒரு பொருள் மாதிரி அதை உற்பத்தி பண்ணி அதை விற்கிறாங்க. அதானே எக்ஸாக்டா நடக்குது. கருத்து கணிப்புக்கு ஒரு ரேட்டு அதெல்லாம் இருக்கு, மார்க்கெட்டிங்லாம் யூஸ் பண்ணி அதை பண்றாங்க. இப்ப கருத்து கணிப்பு ஒரு ப்ராடக்ட் ஆகுதுன்னா கன்சியூமர் யாரு? மக்கள். அந்த ப்ராடக்டை கன்சியூம் பண்றதால எனக்கு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமுமே இல்லை. அதனாலதான் நான் சொல்றேன். ஆனா நீங்க சொன்னது போல கருத்து கணிப்புக்கு ஒரு வேல்யூ இருக்கு. இன்னைக்கு ஒரு பொருளுக்கு வேல்யூ இருக்குன்னா என்ன பண்ணுவாங்க? எல்லாருமே அதை உற்பத்தி பண்ண இறங்கிடுவாங்க. இப்ப நம்ம இந்த குறிப்பிட்ட அந்த சாக்லேட்டை உற்பத்தி பண்ணா நல்லா லாபம்னா அந்த சாக்லேட் எல்லாம் உற்பத்தி பண்ணுவாங்க. இன்னைக்கு ஏன் நிறைய கருத்து கணிப்புகள் வருது? ஏன்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. சொசைட்டில கருத்து கணிப்பு எடுத்து நீங்க ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸை வச்சு அந்த டேட்டாலாம் ரிலீஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு ஒரு ரேட் இருக்கு. மீடியா கம்பெனிக்கு இப்ப 24 ஹவர்ஸ்க்கு நியூஸ் போடணும். 1008 யூடியூப் சேனல்ஸ் இருக்கு. இவங்க எல்லாத்துக்குமே நீங்க சரக்கு கொடுக்கணும், கண்டென்ட் கொடுக்கணும். ஸோ அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணணும்னா கருத்து கணிப்புக்கு அதில் ஒரு ரோல் இருக்கு. ஒரு கருத்து கணிப்பை ஃபண்ட் பண்ணி இறக்கியாச்சுன்னா அது ஒரு ஒப்பீனியனை கிரியேட் பண்ணுது. ஆனால் ஓகே, கருத்து கணிப்பு ஒரு ப்ராடக்ட், அதை கன்சியூம் பண்ணுறது மக்கள். ஆனால் என்னோட பாயிண்ட் என்னன்னா அதை கன்சியூம் பண்ணுறதுல பிரயோஜனம் இல்லை. இதனால அரசியல்வாதிகளுக்கு லாபம் இருக்கலாம், ஒரு நரேட்டிவை செட் பண்ணலாம். ஆனால் மக்கள் அதை கன்சியூம் பண்ணக்கூடாதுன்றது என்னோட பார்வை. குறிப்பாக 24 எனக்கு நல்ல அனுபவம் இருக்கு. சொன்ன விஷயம் எல்லாமே நேர்மாறியாக நடந்தது. எல்லாருமே சொன்னது என்னன்னா பிஜேபி 400 சீட்ஸ்க்கு மேல வாங்குவாங்க, சிங்கிள் மெஜாரிட்டி வந்துடும். பிரசாந்த் கிஷோர் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவரோட ஒர்க் என்ன? அவர் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். எலெக்ஷனுக்கு முன்னாடி அவர் என்ன பண்றாருன்னா ஒரு விதமான நரேட்டிவ் செட் பண்ற வேலையில இறங்குறாரு. அவருக்கு ஒரு ரெப்புடேஷன் இருக்கு. களம் எப்படின்னு பிரசாந்த் கிஷோருக்கு தெரியும். அந்த ரெப்புடேஷன் அவர் எப்படி யூஸ் பண்றாரு? பிஜேபிக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ண அதை யூஸ் பண்றாரு. 300 சீட்ஸ் கம்ப்ளீட்டா வரும், சிங்கிள் மெஜாரிட்டி வந்துடும் அவர் பேசுறாரு. கடைசியில் எதுவுமே வரல. அப்ப இந்த கருத்து கணிப்புகள் அப்ப என்ன பண்ணுச்சு? பிஜேபி ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரியான தோற்றத்தை ஏற்படுத்துச்சு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இந்த கருத்து கணிப்புகளை கொண்டு சேர்க்கல திமுக கொஞ்சம் முன்னணியில் இருக்கு. அதுக்கான ஒரு மீடியாவை வந்து அவங்க சரியாக பயன்படுத்துகிறாங்கன்ற மாதிரி. இப்போ பொதுவாக அரசியல் கட்சிகள் தங்களுடைய நலத்திட்டங்கள், தங்களுடைய சாதனைகளை சொல்லி கேட்பதை விட்டுட்டு இது போன்ற நரேட்டிவ் கருத்து கணிப்புகள் நரேட்டிவ் செட் பண்ணுறதுல இறங்கிட்டாங்கன்றது தான். 100%. ஏன்னா எல்லா தேர்தலை விட இந்த தேர்தலில் வந்துட்டு அதிகமான கருத்து கணிப்புகள் வந்துகிட்டே இருக்குது தொடர்ந்து. அது ஒன்று, ஏகப்பட்ட கருத்து கணிப்புகள். ஏன்னா இப்போ யார் வேணாலும் நீங்க ஜேர்னலிஸ்ட் ஆயிடலாம். உங்களுக்கு தெரியும், மீடியாவில் இருக்கீங்க. இப்போ நான் என்ன ஜேர்னலிஸ்ட் சொல்லிட்டதே கிடையாது, ஏன்னா நான் ஜேர்னலிஸ்ட் கிடையாது. ஆனால் இன்னைக்கு யார் வேணாலும் ஜேர்னலிஸ்ட்னு தங்களை கிளைம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னைக்கு யார் வேணாலும் கருத்து கணிப்பு எடுக்கலாம். இன்னைக்கு யார் வேணாலும் ஒரு டிஜிட்டல் மீடியா எக்ஸ்போர்ட்னு தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் உங்களுக்கு நிஜமாவே ஸ்கில் இருக்கா இல்லையான்றதான் தெரியாது. அதே மாதிரி அந்த கருத்து கணிப்புகளும். ஸோ அதனால இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா இன்னைக்கு மார்க்கெட்டில் நிறைய கருத்து கணிப்புகள் பார்த்தோம்னா வந்துட்டு இருக்கு. இப்போ ஒரு எலெக்ஷன் வந்ததுன்னா இஷ்யூ பேஸ்டாக அதை நம்ம கண்டெஸ்ட் பண்ணணும். என்னென்ன பிரச்சனைகள் சொசைட்டியில் இருக்கு அதெல்லாம் எடுத்து ஒவ்வொன்றா வைக்கணும். ஆனால் திமுக பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் 2 இயர்ஸாவே மீடியா நரேட்டிவ் அவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா கவனிச்சிங்கன்னா 24 ரிசல்ட் வருது. வந்த உடனேயும் 200+ அப்படின்ற நம்பரை செட் பண்றாங்க. அந்த டைம்ல எல்லா முக்கியமான நியூஸ் சேனல்ஸ்லயுமே 200+ சீட்ஸ் திமுக வருமானு பேசினாங்க. ஸ்டாலின் சொல்றாரு திமுகவுக்கு 200க்கும் மேற்பட்ட தொகுதிகள் நாங்க ஜெயிப்போன்றாரு. 200+ அந்த வார்த்தை.
அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எல்லா டிவி சேனல்ஸும் அந்த 200+ அப்படின்ற அந்த நம்பரை வந்து மார்க்கெட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ திமுக அன்னையிலிருந்தே அந்த கருத்துருவாக்கத்தை ஏற்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நரேட்டிவ் செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட பொருள் என்னன்னா, அதிமுகவை வீழ்த்துவது பிரச்சனையே கிடையாது எங்களுக்கு. 200 எடுப்போமா மாட்டோமான்றதான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி நரேட்டிவை ஒரு மாதிரி செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அன்னையில இருந்து பார்த்தோம்னா மீடியா இஷ்யூஸை பேசுறதே கிடையாது. இந்த கூட்டணி இருக்குமா இருக்காதா, இவர் வருவாரா வரமாட்டாரா, இந்த கட்சிக்கு இவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கா இல்லையா, 1008 பிரச்சனை இருக்கும். இல்லாட்டி அதிமுக இருக்க பிரச்சனைகள் பேசுவாங்க. அதிமுக இவர் பிரச்சனை பண்ணிட்டாரு, ஓபிஎஸ் வெளியே போயிட்டாரு, இவர் வந்தாரு போனாரு. திமுகக்குள்ள காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் எவ்வளவு பிரச்சனை போச்சு அதை பேச மாட்டாங்க. அது போக இந்த 5 வருஷத்துல எவ்வளவு சோசியல் இஷ்யூஸ் இருக்கு, தொழிலாளர்கள் எவ்வளவு பேர் போராடினாங்க, கவர்மெண்ட் எவ்வளவு வாக்குறுதிகள் கொடுத்து அதெல்லாம் நிறைவேற்றல, தூய்மை பணியாளர்கள் எவ்வளவு மோசமா நடத்தப்பட்டாங்க, அவங்கெல்லாம் என்னெல்லாமோ முறைகள்ல போராட முயற்சி பண்ணாங்க. இப்ப கூட பாருங்க, பெனிஷ் ஜெயராஜ் இஷ்யூ பத்தி நம்ம இப்ப பேசுறோம். நல்ல தண்டனை கொடுத்துருக்காங்க, நல்ல தீர்ப்பு, எல்லாமே சூப்பர். ஆனா அதுக்கு அப்புறமும் இப்ப இந்த லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்ல ஏறக்குறைய 30 கஸ்டூல் டெத் நடந்திருக்கு. அஜித் குமாரா இருக்கலாம், விக்னேஷா இருக்கலாம். அஜித் குமார் வழக்குல குற்றம் சாட்டப்படுறவர்களுக்கு என்ன ஒரு நடவடிக்கைன்னு கூட தெரியாம இருக்கு. இப்ப அந்த வழக்கு கூட ஒரு மந்தமான நிலையில தான் இருக்கப்படுது. அது ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப நம்ம பெனிக்ஸ் ஜெயராஜை பத்தி இவ்வளவு தூரத்துக்கு பேசுறோம்னா நாளைக்கு அது நடந்துடக்கூடாதுன்னு பேசுறோம் நம்ம. நீங்களும் அதுக்காக தான் பேசுறீங்க. ஆனா 5 வருஷமா நடந்துட்டு இருக்கே, அப்ப இது யாரோட தோல்வி? இதெல்லாம் பத்தி பேசாம பெனிக்ஸ் ஜெயராஜை பத்தி காலைல இருந்து நைட் வரைக்கும் பேசிட்டு இருந்த அதே ஊடகங்கள் இன்னைக்கு வாயே திறக்கிறது இல்லை. ஸோ அதனால இன்னைக்கு எலெக்ஷனே பார்த்தோம்னா மக்களோட பிரச்சனைகள் பத்தி பேசுறதே கிடையாது. திமுக எடுத்துக்கிட்டோம்னா அதிமுக ஒரு பாசிச கட்சியை ஆதரிக்கிறாங்க. ஸோ பாஜகவோட ஒரு கைக்கூலியா இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க. இஷ்யூ பேஸ்டா அதிமுக அட்டாக் பண்ணல. அதிமுகவும் பார்த்தோம்னா எங்களுக்கு ஓட்டு போடலாம் திமுக வந்துருவாங்க. திமுக ஒரு மோசமான தீய சக்தி, ஸோ திமுக வரக்கூடாதுன்னா எங்களுக்கு ஓட் போடுங்க. அவங்களும் பெருசா இஷ்யூ பேஸ்டா அவங்களும் அட்டாக் பண்ணல. அது போக நிறைய பர்சனல் அட்டாக்ஸும் இந்த எலெக்ஷன்ல பார்க்க முடியுது. கண்டிப்பா பர்சனலா ரொம்ப அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு இஷ்யூஸை கையில் எடுத்து பேச முடியல. ஸோ அதனால இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றாங்க. அப்புறம் இதெல்லாத்தையும் விட அதிகமா முக்கியத்துவம் எது கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இலவசங்களுக்கு. நீங்க செய்ய வேண்டிய காரியங்களெல்லாம் கரெக்டா செஞ்சீங்கன்னா மக்களுக்கு இலவசம் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாம இஷ்யூ பேஸ்டா அவங்களுக்கு விஷயங்களை அணுக முடியாத ஒரு சூழல் இருக்கும்போது அதை சரி கட்ட நீங்க என்ன பண்றீங்க, நான் ஆட்சியில தோத்துட்டேன், அதுக்கப்புறம் இலவசங்களை தூக்கி கொடுக்குறது. ஸோ அதனால இப்ப அரசியல்ன்றதே பார்த்தோம்னா ஒரு விதமா நம்மளும் பிரசாந்த் கிஷோர் மாதிரி பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் மாதிரி இவருக்கு 20% இருக்குமா, அவருக்கு 40% இருக்குமா, விஜய் வந்தாருன்னா ஐயோ அவர் 30% வாங்கிறது நம்ம பிரச்சனையே கிடையாது. நம்ம பிரச்சனை கரண்ட் பில்ல கம்மி பண்ணுவோம்னாங்க, இப்ப இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க, மாசம் மாசம் எடுப்பேன்னாங்க, அதை எடுக்கல. இதெல்லாம் தான் நம்ம பிரச்சனை. அதை பேசுறதுக்கு இங்க மீடியாவே இல்லை. என்ன நான் என்ன கட்சி தலைவனா என்ன, இவருக்கு எத்தனை %, அவருக்கு எத்தனை % எனக்கு என்ன ஆக போகுது? இஷ்யூஸ் பேச நீங்க ஆட்கள் இல்லை. நிச்சயமா சார். இப்போ பொதுவாக அந்த தேர்தல் ஆரம்பிச்சிலேருந்து கூட்டணி பிரச்சனை ஆகிட்டு இருந்துச்சு. அதில் காங்கிரஸ் திமுக கூட்டணிக்குள்ளே ஒரு நெருடல் இருந்துச்சு. ஒரு வழியாக செட்டில் ஆகிட்டு கிட்டத்தட்ட 28 தொகுதியில் ஒதுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கூட காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் அந்த ஒரு இணக்கம் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்குங்க. நேற்று கூட பாண்டிச்சேரியில் ராகுல் காந்தி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் பாண்டிச்சேரி பிரச்சாரம் பண்ணாங்க. ஆனால் ஒரே மேடையில் தோன்ற கிடையாது. அதே போல் ராகுல் காந்தி அவர்கள் தமிழகத்துக்கான தன்னோட பிரச்சாரத்தை பெருசாக ஆர்வம் காட்டலன்ற மாதிரியான சொல்லப்படுது. எப்படி பார்க்குறீங்க சார்? இப்போ சொல்லப்படுற விஷயம் என்னன்னா, வரக்கூடிய நாட்களில் ராகுல் காந்தி தமிழ்நாட்டிலையும் பிரச்சாரம் பண்ணுவார், சென்னையிலையும் பண்ணுவார்னு சொல்றாங்க. ஆனால் நீங்க சொன்ன மாதிரி முன்ன மாதிரி தமிழ்நாட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கண்டிப்பா கொடுக்கல. அதுவும் சென்னை வழியே தான் போனார்னு நினைக்கிறேன். கேரளாவுக்கு போயிருக்காரு, பாண்டிச்சேரி போயிருக்காரு, சென்னையில அவரு பேசல. அப்புறம் அன்பு சகோதரர் ஒரே பகுதியில் பிரச்சாரம் பண்றாங்க. ஆனா அவர் 2 பேரும் சந்திச்சுக்கிட்டாருன்னு கூட புகைப்படங்கள் கூட அது வரும். ஆமா, கண்டிப்பா காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் இடையே பெரிய சிக்கல் கண்டிப்பா இருக்கு. சீட் ஷேரிங்லேயே நம்ம பார்த்தோம். காங்கிரஸ் பார்ட்டிக்கு இந்த 3 சீட் ஒன்றும் பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த 3 சீட்லாம் கிடையாது. அவங்க ஒரு நேஷனல் பார்ட்டியா இருக்கும்போது அவங்களுக்கு லோக்சபா எலெக்ஷன்ஸ் தான் முக்கியம். இதுக்கு முன்னாடியும் அவங்க அசம்பிளிக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுத்தது கிடையாது, லோக்சபாவை தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த எலெக்ஷன்ல பார்த்தோம்னா திமுகவுக்கு ஏகப்பட்ட அழுத்தத்தை போடுறாங்க. திமுகவை ஈஸியா விட்டுறக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. அதுக்கான காரணம் நான் என்னன்னு பாக்குறேன்னா, காங்கிரஸ் பார்ட்டிக்கு திமுக மேல நம்பிக்கை இல்லை. திமுக வரக்கூடிய நாட்கள்ல பாஜக சைட் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா காங்கிரஸை கழட்டி விடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏதோ ஒரு சந்தேகம் காங்கிரஸ் பார்ட்டிக்கு கண்டிப்பா இருக்கு. அதனாலதான் காங்கிரஸ் பார்ட்டி திமுக மேல இவ்வளவு அழுத்தம் போடுறாங்க. இந்த எலெக்ஷன்ல திமுகவுக்கு காங்கிரஸ் தேவை. ஏன்னா திமுகவோட ஒரே அரசியல் பாஜக எதிர்ப்பு தான். பாஜக எதிர்ப்பை நீங்க வெளியே எடுத்துட்டீங்கன்னா திமுகவுக்கு அரசியலே கிடையாது.
பாஜக எதிர்ப்பு செல்லுபடி ஆகணும்னா காங்கிரஸ் காங்கிரஸ் தேவை. கூட இருக்கணும். ஆமா. ஸோ இந்த எலெக்ஷனுக்கு காங்கிரஸ் இல்லாம முடியாது. அதனால அடிச்சு பிடிச்சி எப்படியோ ஒரு 28 சீட்டு ஒரு எம்பி சீட்லாம் கொடுத்து உள்ள கொண்டு வந்துட்டாங்க. ஆனா காங்கிரஸ் பார்ட்டிக்கு தெரியும் 29 என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப திமுக இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா, தொடர்ச்சியா அவங்க அதிகாரத்துல பவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பவர் ஷேர் பண்ணல தொடர்ச்சியா. ஆனா ஸ்வீப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க எல்லா எலெக்ஷன்ஸையும். கண்டிப்பா கிளீனா ஸ்வீப் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த எம்பிஸால அவங்களுக்கு பிரயோஜனமே இல்லை. கண்டிப்பா திமுக ஏதோ ஒரு பாயிண்ட்ல நமக்கு பவர் வேணும்னு யோசிப்பாங்க. இப்ப பிஜேபிக்கு சிங்கிள் மெஜாரிட்டி இந்த தடவை கிடைக்கல. கண்டிப்பா அடுத்த தடவை சூழல் மாறுவது கஷ்டம். ஏன் இதை நான் சொல்றேன்னா, இப்ப சிங்கிள் மெஜாரிட்டி ஏன் கிடைக்கல, சில பிரச்சனைகள் இருக்கு, அதனால கிடைக்கல. ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாயிட்டு இருக்கு. மோடி ஃபேக்டர் முன்னாடி மாதிரி ஒர்க் ஆக மாட்டேங்குது. மக்கள் பிரச்சனை நிறைய இருக்கு. ஆமா. சோ அவங்க ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்றாங்கல்ல, ஹிந்துத்துவ கன்சால்டேஷனை உருவாக்குறதுக்காக எல்லாரையும் ஒண்ணு சேர்க்கிறாங்க. ஆனா சாதிய முரண்கள்லாம் இப்ப வெடிக்க ஆரம்பிக்குது. இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு. ஸோ திமுகவுக்கு தெரியும் வரக்கூடிய நாட்கள்ல பாஜகவுக்கு மற்ற கட்சிகளோட தேவை வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரியான வாய்ப்பு ஏற்பட்டா திமுகவுக்கு அங்க பெரிய ஸ்கோப் இருக்கும். இந்த மாதிரியான சூழல் ஏற்படும் போது தான் திமுக எப்பவுமே ஸ்கோர் பண்ணுவாங்க. யூபிஏ 1 and 2 நல்ல ஒரு எக்ஸாம்பிள். கண்டிப்பா ஒரு மத்தியில இருக்கக்கூடிய ஒரு கட்சி பலவீனமா இருக்குன்னா திமுகவுக்கு அங்கதான் பயங்கரமா ஃபுல் பவரை யூஸ் பண்ணிடுவாங்க. பிஜேபி ஸ்ட்ராங்கா இருக்க வரைக்கும் திமுகவால ஒண்ணுமே பண்ண முடியல. காங்கிரஸ் மத்தியில ஸ்ட்ராங்கா இருக்கும்போது திமுகவால ஒண்ணும் பண்ண முடியல. ஆனா காங்கிரஸ் மத்தியில வீக்கா இருக்கும்போது திமுக ஃபுல்லா டாமினேட் பண்ணாங்க. தங்களுக்கு தேவையான அமைச்சர் பதவி வாங்கினாங்க. எல்லா கட்சிகளை விடவும் திமுக தான் அதிகமா பவர் என்ஜாய் பண்ணாங்க. அதை தான் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. நீங்க சொல்றதை பார்த்தா மம்தா பானர்ஜி அவர்கள் நேற்று பேசியிருக்காங்க, காங்கிரஸும் சரி திமுக, அதாவது ஸ்டாலின் அவர்கள் பெயரை குறிப்பிட்டு திமுகவும் கிட்டத்தட்ட பாஜகவோட ஒரு மறைமுக உடன்பாட்டில் தான் இருக்காங்கன்னு சொல்றாங்க. இப்போ எல்லாரும் இந்த குற்றச்சாட்டை வச்சுட்டு இருக்காங்க. ஏற்கனவே தமிழகத்தில் எல்லா கட்சிகளும் வச்சிருந்தாங்க. இப்போ அவங்களுமே தமிழகம் தாண்டி ஒரு குரல் திமுக பாஜக உறவை ஒத்தி சொல்றாங்க. இப்போ ராகுல் காந்தி எடுத்துக்கிட்டோம்னா, சிபிஐஎம்முக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் பாஜகவுக்கும் ஒரு மறைமுக அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்றாரு. கம்யூனிஸ்டுகள்கிட்ட கேட்டா காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் மறைமுக அண்டர்ஸ்டாண்டிங். பாஜக கிட்ட கேட்டோம்னா காங்கிரஸுக்கும் இவங்களுக்கும் தான் யாரு எல்டிஎஃப்க்கும் யூடிஎஃப்க்கும் தான் கேரளால மறைமுக அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றாங்க. தமிழ்நாட்டில் இதே மாதிரி தான் ஏகப்பட்ட மறைமுக அண்டர்ஸ்டாண்டிங் பேசுறாங்க. ஆனால் நம்ம லாஜிக்கலா பார்த்தோம்னா, இப்ப நமக்கு மறைமுக அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா இல்லையான்னு தெரியல. ஆனா நம்ம லாஜிக்கலா பார்த்தோம்னா திமுக ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி, அதிகாரம் வேணும்ன்றதுதான் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட உச்சபட்ச எதிர்பார்ப்பா இருக்கும். அப்ப அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான ஸ்பேஸ் எங்கேயாவது லைட்டா ஓப்பன் ஆச்சுன்னா சமரசம் பண்ணிக்கோ. ஆமா, அதை அப்படியே வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு வாய்ப்பு திறக்குமா திறக்காதான்னு அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ நான் கிளியரா சொல்றேன், 19ல பிஜேபி ஸ்ட்ராங்கா பெர்ஃபார்ம் பண்றாங்க. 24ல பிஜேபிக்கு சிங்கிள் மெஜாரிட்டி கிடைக்கல. 29ல இன்னும் கொஞ்சம் கூட கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கம்மி ஆயாச்சுன்னா பிஜேபிக்கு திமுக மாதிரியான ஒரு ரீஜனல் பார்ட்டியோட தேவை ஏற்படும். அப்படி மட்டும் ஏற்பட்டுச்சுன்னா கொள்கை சித்தாந்தத்தை பத்திலாம் யாரும் கவலைப்பட மாட்டாங்க. பிஜேபியும் கவலைப்பட மாட்டாங்க, திமுகவும் கவலைப்பட மாட்டாங்க. ஏற்கனவே நடந்திருக்கு, கூட்டணி வச்சிருக்காங்க சார். அது ஓகே சார், கடந்த காலங்களில் வச்சிருக்காங்க. ஆனால் இப்போ என்ன சொல்றாங்கன்னா, பாஜகன்றது ஒரு பாஜக எதிர்ப்புன்றது திமுக ரொம்ப தீவிரமா இறங்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுக்குள்ள பாஜக வந்துடும் சொல்றாங்க. அப்படி இருக்கப்ப இது எப்படி முரண்படா இல்லையா? இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது சார். இதே மாதிரி தான் இதை விட அதிகமா காங்கிரஸ் பார்ட்டி எதிர்த்து திமுக அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க. காங்கிரஸ் பார்ட்டி ஸ்ட்ராங்கா இருக்க வரைக்கும் காங்கிரஸ் பார்ட்டி எதிர்த்து அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு காங்கிரஸ் பார்ட்டியோட ஒரு ரைட் ஹேண்ட் மாதிரி மாறிட்டாங்கல்ல. திமுக காங்கிரஸ் விமர்சனம் பண்ணதுக்கும் இப்போ ஒரு சித்தாந்த ரீதியா ஒரு மதவாத ரீதியா அந்த மாதிரியான ஒரு வித்தியாசமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. இதே மாதிரிதான் அன்னைக்கு விமர்சனம் வந்துட்டு இருந்தது. சித்தாந்த ரீதியா தான் அன்னைக்கு காங்கிரஸை விமர்சிச்சாங்க. அந்த சித்தாந்தத்தை தூக்கி போட்டு தான் காங்கிரஸோட கூட்டணி வச்சாங்க. அதே மாதிரி பிஜேபி அன்னைக்கு வீக்கா இருக்கும் போது பிஜேபியோட அலைன்ஸ் வச்சாங்க. அதான் சொல்ல வரேன், இப்ப பிஜேபியோட கொள்கை சித்தாந்தம் பத்தி கவலை கிடையாது. பிஜேபி ஸ்ட்ராங்கா இருக்காங்களா வீக்கா இருக்காங்கன்றது மட்டும்தான் கேள்வி. பிஜேபி என்ன இப்ப அவங்களோட சித்தாந்தத்தை மாத்திட்டாங்களா என்ன? கிடையாது. வாஜ்பாய் இருக்கும் போது என்ன சித்தாந்தம் இருந்தோ அதான் இன்னைக்கும். அன்னைக்கு பிரச்சனையே இல்லாம கூட போய் உட்கார்ந்து இருந்தாங்க, வாஜ்பாயை டிஃபெண்ட் பண்ணாங்க, குஜராத்ல மோடியை டிஃபெண்ட் பண்ணாங்க, எல்லாம் பண்ணிட்டு தானே இருந்தாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு தேவை என்னன்னா, மத்தியில பாஜக வீக் ஆயாச்சுன்னா யோசிக்காம கூட்டணி வைப்பாங்க, முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்க. ஏன் நான் சொல்றேன்னா, இங்க சிறுபான்மை நலனுக்கு காக்கக்கூடியது திமுக தான், பாஜக கிட்ட நாங்க தான் காக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்களே, அதெல்லாம் மீறியா கூட்டணி வச்சிருவாங்கன்றீங்க. நான் ஏன் சொல்றேன்னு நான் சொல்றேன். இப்போ பாருங்க, நீங்க கொஞ்சம் நேஷனல் மீடியாவை நல்லா கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணீங்கன்னா, இப்போ ஸ்டாலின் அவர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 5 years முன்னாடி அவருக்கு இருந்த இமேஜ் வேற. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் பேண்ட்ஸ் ஒன்று, சட்டையை மடிச்சு விட்டுட்டு ஒரு சாதா ஷர்ட் போட்டிருப்பாரு,
ஒரு விதமான ஒரு மக்களுக்கான ஒரு ஆக்டிவிஸ்ட் மாதிரி தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தார். முகம் நல்லா வேர்க்கும், களத்துல நிப்பாரு, போராட்டங்கள்ல எல்லாம் போய் நிப்பாரு, இந்த மாதிரியான இமேஜ் மெயின்டைன் பண்ணாரு. எதிர்க்கட்சி தலைவருக்கு அது தேவை. நான் வந்து மக்களோட நிக்கிறேன், ஒரு ஒரு கோவம் இருக்கு எனக்கு அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜை மெயின்டைன் பண்ணாரு. இன்னைக்கு அவர் மெயின்டைன் பண்ணக்கூடிய இமேஜ் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்ஸ்மேனா தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காரு, ஒரு நேஷனல் லெவலுக்கான லீடரா. நீங்க தமிழ்நாடு லெவல் லீடர்னா வேற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க, ஒரு நேஷனல் லெவல் லீடரா ஸ்டாலின் அவர்களை ப்ரொஜெக்ட் பண்றாங்க. சஃபாரி எல்லாம் போட்டுட்டு ஒரு நேஷனல் இமேஜை வந்து கொடுக்க பாக்குறாங்க. அதே மாதிரி பாஜகவோட அதே ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாங்க. மோடி அவர்கள் பார்த்தோம்னா குஜராத் மாடல் அப்படின்ற கான்செப்டை யூஸ் பண்ணார். குஜராத் மாடல்னா ஒண்ணுமே இல்லை, அகமதாபாத்னு ஒரு சிட்டியை எடுத்துக்கணும் குஜராத்ல, அந்த சிட்டியை நல்லா டெவலப் பண்ணணும், அது க்ரோவா இருக்க மாதிரி காட்டணும், ப்ரொஜெக்ட் பண்ணும், உலகம் முழுக்க அந்த மாதிரி இமேஜை கிரியேட் பண்ணும். அதுக்கப்புறம் குஜராத் மாடல்னு அகமதாபாத்தை பில்ட் பண்ணும். இதான் ஐடியா. அதே மாதிரி இப்ப திராவிடியன் மாடல்னு தமிழ்நாட்டை பயங்கரமா பில்டப் பண்ணிட்டு இருக்காங்க. இது நல்லா பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் தேசிய அரசியலுக்கு போறதுக்கான வாய்ப்பு வரேன். ஸோ இது நல்லா நீங்க கவனிச்சீங்கன்னா நேஷனல் லெவல்ல ஏகப்பட்ட யூடியூபர்ஸ் இன்னைக்கு திராவிடியன் மாடல் பத்தி பேச ஒன்றும் இல்லை. திராவிடியன் மாடல் இங்கிலீஷ் மட்டும் டைப் பண்ணி பாருங்க, தமிழ்நாடு growth ஸ்டோரின்னு டைப் பண்ணுங்க. ஏகப்பட்ட நேஷனல் லெவல் யூடியூபர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹிந்திலையும் இங்கிலீஷ்லையும் பேசுவாங்க. நம்ம ஊர்ல 7 கோடி பேர் நம்ம இங்க இருக்கோம், நம்மளே அதை பத்தி பேச மாட்டேங்கிறோம். ஆனா நேஷனல் லெவல் இதை பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு விதமான ஒரு இமேஜை பார்த்தோம்னா நேஷனல் லெவல்ல கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஸ்டாலின் அவர்களுக்கு பிஎம் ஆம்பிஷன் இருக்குன்னு நான் சொல்லவே இல்லை, ஆனா நேஷனல் ஆம்பிஷன்ஸ் இருக்குன்னு நான் சொல்றேன். நேஷனல் லெவல்ல ஒரு ரோல் பிளே பண்ணுன்ற ஆசை இருக்குன்னு சொல்ல வரேன். கிட்டத்தட்ட திமுக நேஷனல் லெவல்ல கூட்டணியில பங்கு, மத்திய அமைச்சரவையில் பங்கு, இது மாதிரியான இது பண்ணிட்டானே இருக்கு. இன்னைக்கும் வந்துட்டு திமுக தன்னுடைய லாபி டெல்லியில பண்ணிட்டு தானே இருக்கு. அதிகாரம் இல்லை சார். நீங்க யூபிஏ 1 and 2 எடுத்துக்கோங்க, அதுதான் நான் சொல்ல வரேன். அதை ரிப்பீட் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு கிடைச்ச லாபம் என்ன? நீங்க ஸ்டேட் லெவல்ல பவர்ல இருக்கிறது வேற, நேஷனல் லெவல்ல பவர்ல இருக்கிறது வேற. இதை விட பெரிய அளவுல உங்களுக்கு அதிகாரம் கிடைக்கும். நிச்சயமா. ஸோ ஒரு அரசியல் கட்சியா இருக்காங்கன்னா அவங்களோட உச்சபட்ச எதிர்பார்ப்பு நோக்கம் அதுவாக தான் இருக்கும். இப்போ மாநில அரசியலை தாண்டி தேசிய அரசியல தான் இப்போ திமுக அவங்களுக்கு அந்த ஒரு எய்ம் இருக்குன்றது என்னோட பார்வை. அவங்க வாய்ப்பு கிடைச்சா யோசிக்காம பாஜகவோட காம்ப்ரமைஸ் ஆவாங்க. கண்டிப்பாக சார். இப்போ இந்த தேர்தல் பிரச்சாரங்கள் வரும்போது ஒவ்வொரு தலைவர்களுமே தங்களுடைய பிரச்சாரத்தை தோன்றாங்க. அதில் குறிப்பாக கனிமொழி அவர்கள் திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதி எல்லாமே நிறைவேற்றியிருக்கு, கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய ஒரே கட்சி திமுக அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. ஏன்னா கடந்த காலங்களில் திமுக தன்னுடைய வாக்குறுதி நிறைவேற்றிலிருந்து ஆசிரியர்கள்லேருந்து செவிலியர்கள்லேருந்து எல்லாருமே அந்த தேர்தல் வாக்குறுதியை என்ன வச்சு போராட்டம் நடத்தினாங்க. அப்படி இருக்க சூழலில் கனிமொழி அவருடைய இந்த பேச்சு எப்படி பார்க்குறீங்க? ஆப்வியஸாக அது பொய் தான். நிறைய வாக்குறுதிகளை அவங்க நிறைவேற்றலை. குறிப்பாக நீட் பற்றி எப்படிலாம் பேசினாங்க, நீட் பற்றி அவ்வளோ பேசினது கூட ஓகே, இப்போ அதை பற்றி பேசவே மாட்டேங்கிறாங்க பாருங்க. ஸோ உங்களோட பார்வை என்ன? நீட் ரொம்ப தப்பு, அப்போ நீங்கள் உங்களால் செய்ய முடியல சொன்னதை. ஆனால் குறைந்தபட்சம் அது ஒரு பெரிய பிரச்சனைன்றதையாவது ரெஜிஸ்டர் பண்ணுமா இல்லையா? ஒரு 4 போராட்டமாவது நடத்திருக்கணும். ஜல்லிக்கட்டு அளவுக்கு போராட்டம் பண்ணணும்னு சொன்னார் உதயநிதி அவர்கள். இல்லை, எங்கே பண்ணாங்க? இல்லை, அதை தான் பண்ண அவர் அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன உங்களுக்கு முடியும்னா நாங்கள் ஜல்லிக்கட்டுமா ஒரு பெரிய போராட்டம் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தாரு. இப்போ என்னன்னா, நீங்கள் சொல்கிறது எல்லாமே சொல்லலாம் சார், நான் கேட்குறது என்ன செஞ்சீங்கன்னு கேட்குறேன். நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் கொடுக்குறேன். நீட் முறைகேடுன்னு ஒரு பெரிய பிரச்சனை வந்து ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி நடந்தது, நீட் முறைகேடு. அப்போ பார்த்தோம்னா இந்தியா முழுக்க பெரிய சிக்கல் ஏற்பட்டது. ராஜஸ்தானில் நீட்டுக்கு எதிராக போராடினாங்க, டெல்லி எல்லா காங்கிரஸ் பார்ட்டி எல்லா மாநிலங்களையும் போராட்டம் நடத்தினாங்க. காங்கிரஸ் பார்ட்டி நீட் எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சி கிடையாது, நீட்ல இருக்கக்கூடிய முறைகேடுக்கு எதிராக அவங்க போராடுறாங்க. அந்த டைம்ல கூட திமுக அமைதியா உட்கார்ந்துருந்தாங்க. திமுகவோட வாதமே என்ன? நீட்டுக்கு எதிராக நாங்க மட்டும் தாங்க நிக்கிறோம், மற்ற எல்லா மாநிலங்களையும் இதை ஏத்துக்கிட்டாங்க. ஸோ தனியா நம்மளால இன்னும் சண்டை போட முடியல. சரி, தனியா சண்டை போட முடியல, இப்ப எல்லா மாநிலத்துல இருந்து வெளில வந்து போராடுறாங்கல்ல, அவங்க கூட போய் நீங்க போய் நிக்க வேண்டியதானே? நீட் முறைகேடு பிரச்சனை நடந்தப்ப திமுக ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணல, அமைதியா உட்கார்ந்துருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒண்ணு சைலண்டா சின்னதா பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப நீங்க பாஜகவுக்கு எந்த பிரச்சனையும் கொடுத்துடக்கூடாதுன்றத கவனமா இருக்கீங்க. நீட்டை நம்ம கையில எடுத்தோம்னா பாஜகவுக்கு சிக்கல், அதை நம்ம பண்ணக்கூடாது, குவைட்டா அமைதியா உட்காருவோம். ஆனா நீங்க நீட் பிரச்சனை பெருசா இல்லாத போது சும்மா பேசிக்கிட்டே இருப்பீங்க. இதுல என்ன பிரயோஜனம்? அப்படியே இந்தியா முழுக்க ப்ரெஷர் பில்ட் ஆகும் போது நீங்க அதை கையில் எடுத்துருக்கணும். அது ஒண்ணு. ரெண்டாவது, ஓல்ட் பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வருவேன்னு சொன்னீங்க, அஷ்யூர்ட் பென்ஷன் ஸ்கீம்னு புதுசா ஒண்ணு கொண்டு வந்திருக்கீங்க. இது பச்சை ஏமாத்து. நீங்க ப்ராமிஸ் பண்ணது ஓல்ட் பென்ஷன் ஸ்கீம். ஓல்ட் பென்ஷன் ஸ்கீமை திரும்ப கொண்டு வரவே முடியாதுங்க. அதை கொண்டு வரதுக்கு நமக்கு பணம் கிடையாது. தெரிந்தும் நீங்க என்ன பண்ணீங்கன்னா ஓல்ட் பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வருவோம்னு போய் சொன்னீங்க. இப்போ அஷ்யூர்ட் பென்ஷன் ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கீங்க. இல்லை, இதைத்தான் தேர்தல் ஜெயிச்ச உடனே சொல்லிட்டாரு. அப்போ இருக்க நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் பழைய ஓய்வூதிய திட்டம் வாய்ப்பே தான் சொன்னார்.
ஆனாலும் கூட குழு அமைச்சு மறுபடியும் ஒரு குழு அமைச்சு பரிசீலனை பண்றோம்னு சொல்லிட்டே இருந்தாங்க. இந்த உண்மையை தேர்தலுக்கு முன்னாடி நீங்க பேசியிருந்திருக்கணும். தேர்தலுக்கு முன்னாடி பொய் சொல்லி ஓட்டு வாங்கினதுக்கு அப்புறம் நீங்க இந்த உண்மையை சொல்லக்கூடாது. கண்டிப்பா. அது தவறு. ஸோ ஒரு கட்சி தேர்தலுக்கு முன்னாடி உண்மையை பேசணும். முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க சாக்கு போக்கு சொல்றீங்க. முடிஞ்சதுக்கு அப்புறம் சொன்னதை செய்யுங்கன்னு சொல்லும்போது இல்ல இல்ல அதுல இந்த சிக்கல் இருக்கு அந்த சிக்கல் இருக்குன்னு பேசுறீங்க. அது தப்பு. அதே மாதிரி இன்னைக்கு பாருங்க, ஏகப்பட்ட இலவசங்கள் அது இதுன்னு கொடுக்குறாங்க. இப்ப டாக்ஸ் எல்லாம் ஏத்தியாச்சு. Yes. மக்கள்கிட்ட இருந்து ஏகப்பட்ட பணத்தை புடுங்குறாங்க. மக்கள் மேல ஏகப்பட்ட ஃபினான்ஷியல் பேர்டனா போடுறாங்க. அது போக ஸ்டூடெண்ட்ஸ் லோன்லாம் வேவர் பண்ணுவோம்னாங்க, அதை பண்ணல. காலி பணியிடங்களை நிரப்புவோம்னாங்க, அதையும் பண்ணல. மதுவிலக்கு சொன்னாங்க. ஆமா, மதுவிலக்கு 2016 சொன்னாங்களோ, இப்பயும் சொன்னாங்க. 21 சொன்னாங்களா? 21 சொன்னாங்க. ஓகே. ஆனா இந்த தேர்தல் சொல்லல. இந்த வாக்குறுதியில பெருசா மதுவிலக்கோ நீட் சம்பந்தமான வாக்குறுதி எதுவுமே ஆமா, கொடுக்கல. இனிமேட் நீட்டை பத்திலாம் பேசினா அது பேக் ஃபயர் தான் ஆகும். நீட்டா இருக்கட்டும், மதுவிலக்கா இருக்கட்டும். ஸோ அவங்களுக்கு தெரியுது ஒரே பொய்யை 2 தடவை சொல்ல முடியாதுன்னு. ஸோ அதனால ஒரு பொய்யை ஒரு தடவை சொல்லிட்டு இப்ப ஃப்ரெஷ்ஷா வேற சில பொய்களை எடுத்து கூப்பன்றதுல இறங்கிட்டாங்க. 8000 ரூபாய் கூப்பன்ல இறங்கிட்டாங்க. அதெல்லாம் எவ்வளவு பெரிய அபத்தம் பாருங்க. ஏற்கனவே நம்மளோட நிதிநிலை இவ்வளவு மோசமா இருக்கு. லட்சக்கணக்கான கோடி ரூபாய் நம்ம கடன் வச்சிருக்கோம். இதுல நம்ம டாஸ்மார்க் மாதிரியான தவறான வழிமுறையில பணத்தை உள்ள கொண்டு வந்துட்டு இருக்கோம். இதுல நம்ம இப்ப 8000 ரூபாய் கூப்பன் கொடுக்குறோம். இதை எதிர்த்து கேட்க தமிழ்நாட்டுல யாருமே இல்லை. என்டிகே மட்டும் தான் எதிர்த்து பேசிட்டு இருக்காங்க. ஒரு சைடுல அவங்க 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க, 2000 ரூபாய் கொடுப்போம்னு சொல்றாங்க திமுக. அதிமுக 2000 ரூபாய் கொடுப்போன்றாங்க, டிவிக்கே 2500 ரூபாய் கொடுப்போன்றாங்க. எல்லாருமே பார்த்தோம்னா இலவசங்கள்ல போட்டி போட்டுட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய இலவசங்கள் கொடுக்குறோம், இவங்களை விட அதிகமா கொடுக்குறோம். ஸோ அதிமுக சொல்றாங்க ஃப்ரிட்ஜ் கொடுப்போன்றாங்க, உடனே எடுத்த திமுக பாருங்க கூப்பன்றாங்க. அது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மக்களோட ஆசையை தூண்டுற ஒரு விஷயம் தான். 8000 ரூபான்ற அந்த வார்த்தை வருது பாருங்க. ஒரு ஃப்ரிட்ஜ் கொடுக்குறோம்னு சொல்றதை விட 8000 ரூபான்றது மக்களுக்கு இன்னும் அப்பீலிங்கா இருக்கும். கையில பணம் வந்துடும் அப்படின்ற மாதிரி மக்களுக்கு அந்த நம்பர் இருக்கு பாருங்க, அது அப்பீலிங்கா இருக்கும். அது போக ஃப்ரிட்ஜ்ன்ற வார்த்தை மட்டும் தான் யூஸ் பண்றாங்க. கூப்பன் நீங்க சொல்லியாச்சுன்னா ஃப்ரிட்ஜ், மிக்சி, கிரைண்டர், மைக்ரோவேவ்னு எல்லா வார்த்தையும் உள்ள கொண்டு வந்துடலாம். கண்டிப்பா. ஸோ அவங்க ரொம்ப நுணுக்கமா மக்களோட ஆசையை எப்படி தூண்டணும், மக்களை எப்படி அப்படியே ஏமாத்தி உள்ள இழுக்கணும், இந்த விஷயங்கள் தெரிஞ்சு பண்றாங்க. அரசியல் கட்சிகளோட வேலை இது கிடையாது. மக்களை நூதன முறையில ஏமாத்துறது அரசியல் கட்சிகளோட வேலை கிடையாது. ஆனா இன்னைக்கு அதான் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இன்வெஸ்ட் பண்றது கிடையாது, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது கிடையாது, தமிழ்நாட்டோட எதிர்காலத்தை பத்தி நம்ம கவலைப்படுறது கிடையாது. நம்ம யங்ஸ்டர்ஸுக்கு இன்னைக்கு ஸ்கில்ஸ் இல்லை. இன்னைக்கு நீங்க தொழிலதிபர்கள்ட்ட எல்லாம் பேசுனீங்கன்னா அவ்வளவு வாய்ப்பு இருக்குங்க தமிழ்நாட்டுல. உலகம் முழுக்க வாய்ப்பு இருக்கு. பெரிய பெரிய நிறுவனங்கள் ஆட்கள் எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. எல்லாருக்குமே இன்னைக்கு இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா ஸ்கில்டு லேபர் இல்ல. அப்ப நீங்க என்ன பண்ணணும், இவங்களோட ஸ்கில்ல டெவலப் பண்றதுக்கு தேவையான பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும். சும்மா பேச்சுக்கு 100% லிட்ரஸின்னு சொல்றது கிடையாது. இல்லை, இப்போ இங்கே நான் முதல்வன், தமிழ் புதல்வன் மாதிரி திட்டங்கள்ல நிறைய உருவாக்கியிருக்கோம் நாங்கள். வரக்கூடிய சாதனையாளர் ஃபுல்லாக இந்த திட்டத்தில் வந்தவங்க தான் தமிழக அரசு தங்களை முன்னிலைப்படுத்திக்கிறது. சிம்பிளான காரியம் நான் கேட்குறேன். நீங்க எவ்வளவு பேரை கொண்டு வந்தீங்களா நான் கேட்கல. இங்க இருக்கக்கூடிய எந்த தொழிலதிபரையும் பேசுங்க, ஓப்பனா பேச மாட்டாங்க. பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டுகளை பொறுத்தளவுல ஓப்பனா தமிழ்நாட்டில் ஸ்கில் லேபருக்கான தட்டுப்பாடு இருக்குன்னு ஓப்பனா சொல்ல மாட்டாங்க. நீங்க பர்சனலா நீங்க ஒரு பத்திரிகையாளர் பர்சனலா போய் பேசி பாருங்க, எல்லாருமே சொல்ற விஷயம் இதுதான். கொட்டி கிடக்குதுங்க வாய்ப்பு, ஆனா இங்க ஸ்கில்டு லேபர் இல்லைங்க அப்படிம்பாங்க. அது காரணம் என்னன்னா நீங்க சும்மா வெறுமனே ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கறது, வெறுமனே ஒரு 10ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சுட்டாரு, எங்ககிட்ட நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கு, இதெல்லாம் விஷயம் கிடையாது. குவாலிட்டியான எஜுகேஷன் வேணும். நீங்க கொடுக்கக்கூடிய எஜுகேஷன் நாளைக்கு அவனுக்கு ஒரு வேலை செய்யறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும், அந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணணும். ஆனா நீங்க அந்த எண்ணத்துல இல்லை. இப்போ இந்த நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் தான் புதிய கல்விக் கொள்கை இதை தான் சொல்லுதுன்னு சொல்கிறாங்களே. இப்போ ஸ்கில் லேபரை உருவாக்குறோம், தொழிற்கல்வி, அதை கொண்டு வந்தால் இங்கே குலக்கல்வி திட்டம் அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்ப்பு இங்கே வந்துகிட்டு இருக்குல்ல. எனக்கு என்னமோ இப்போ என்னோட விருப்பம் என்னன்னா அது தமிழ்நாடு கவர்மெண்ட்டே அதை பண்ணணும். நமக்கு என்ன தேவைன்றதை தமிழ்நாடு கவர்மெண்ட் கரெக்டா அனலைஸ் பண்ணி அந்த விஷயத்த பண்ணணும். நம்ம கிட்ட ஒரு உரிமை இருக்கு. என்னோட சிக்கல் என்னன்னா என்இபி வேணுமா இல்லாட்டி ஸ்டேட் கவர்மெண்டோட திட்டங்கள் போதுமான்றது கிடையாது. நீங்க ரொம்ப நாட்களா இது ரொம்ப லெத்தார்ஜிக்கா இப்படி இப்போ ஒன்றும் இல்லாமல் ஸ்கூல்ஸ் எடுத்துப்போம், எப்படி ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஸ்கூல்ஸ்ல எஜுகேஷனோட குவாலிட்டி கம்மியா இருக்கு. நம்மகிட்ட ஸ்கூல் இருக்கு, டீச்சர்ஸ் இருக்காங்க, பணத்தை வருஷம் கொட்டிட்டு இருக்கோம் உள்ள, ஆனா குவாலிட்டியான எஜுகேஷன் கிடைக்கல. அதை இன்க்ரீஸ் பண்ணுங்க, இண்டஸ்ட்ரீஸ் கிட்ட கோஆர்டினேட் பண்ணுங்க, அவங்களோட தேவை என்னவா இருக்குன்றத பண்ணுங்க. நம்மட்டுக்கு ரிசோர்ஸஸ் அது பண்ணலாம் தாராளமா. அது சரியா நடக்கல. இப்ப ஒன்றும் இல்லைங்க, நமக்கு இப்ப டீச்சர்ஸ் இல்லைன்றாங்க. நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படித்தேன். நான் படிச்சது பெரிய கவர்மெண்ட் ஸ்கூலு, ரொம்ப பெரிய கவர்மெண்ட் ஸ்கூலு. அந்த ஸ்கூல்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 30% இடங்கள் பார்த்தோம்னா வேக்கண்டா இருக்கும். அப்போ எங்களுக்கு 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எங்களை வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க பாதி நாள்.
டீச்சர்ஸ் இல்லப்பா இல்லை கிளம்பிருங்கன்னு அனுப்பிடுவாங்க. ஷார்ட்டேஜ், பெரிய ஷார்ட்டேஜ். இது 9ஆம் கிளாஸுக்கும் அதே மாதிரி தான். 10க்கு 12க்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, 9 11 11க்குலாம் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. அப்ப உங்களுக்கு டீச்சர்ஸுக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியல, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இன்வெஸ்ட் பண்ண முடியல. ஆனா நீங்க எங்க இன்வெஸ்ட் பண்றீங்க? மாசம் மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறீங்க. அப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா 5000 ரூபாய் கொடுத்தாங்க உதவித்தொகை. உதவித்தொகையெல்லாம் சேர்த்து போட்டு 5000 ரூபாய். அது போக 2000 ரூபாய் போனஸ் கொடுக்குறீங்க, கோடைகால சிறப்பு தொகைன்னு. இப்போ இப்போ இது உங்க பணம் இல்லை, மக்கள் பணத்தை வாங்கி நீங்க கொடுக்குறீங்க. அப்ப கொஞ்சம் பொறுப்பா சீரியஸா செயல்படணும்ல. 2000 ரூபாய் கொடுக்குறீங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும்ல. ஏன்னா அது மக்களோட பணம். இது உங்க பர்சனல் பணம்னா கோடைக்கு வச்சுக்கோங்க, ஜூஸ் வாங்கி கொடுங்கன்னு கொடுக்கலாம். ஆனா மக்களோட பணத்தை வாங்கி கொடுக்கும்போது குறைந்தபட்சம் ஒரு சீரியஸா இதுக்காக நாங்க அதை கொடுக்குறோம்னு சொல்லணும். உரிமை தொகைக்கு சொல்றீங்க, அது எனக்கு உடன்பாடு கிடையாது. ஆனா அதுக்கு ஒரு உரிமை தொகைன்னு பேர் கொடுக்குறீங்க. பெண்கள் பல ஆண்டு காலம் வீட்டுல இருந்து வேலை பார்க்கப்படுறது இல்லை, அதுக்காக நான் கொடுக்குறோம்லாம் சொல்றீங்க. அதுல ஒன்றும் லாஜிக் இல்லை. ஆனா ஒரு கதை சொல்றீங்க, இங்க அது கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க. கோடை கால தொகைன்னு சொல்லி ஒன்று 2000 ரூபாய் கொடுக்குறீங்க. எப்பயும் 4 வருஷம் இல்லாம கடைசி வருஷம் ஆகும். ஆமா, எலெக்ஷன் முன்னாடி அதை கொடுக்குறீங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் கோடையே வராத மாதிரி, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா சம்மர் வர மாதிரி. ஸோ அதனால இவங்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னா, மக்களோட வாழ்வாதாரத்தை இம்ப்ரூவ் பண்ணுன்றதெல்லாம் இல்லை. எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், எலெக்ஷன்ல ஜெயிக்கிறது மட்டும்தான் டார்கெட். நான் தமிழ்நாட்டுக்கு எது நல்லது கெட்டதை பத்திலாம் பேச மாட்டேன். எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு என்ன தேவையோ அதை நான் பேசுவேன். மக்களுக்கு கேட்கறதுக்கு எது பிடிக்கும்? 5000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னா மக்களுக்கு கேட்கறதுக்கு பிடிக்கும், ஃப்ரிட்ஜுனா பிடிக்கும், இதே இது 8000 ரூபாய் கூப்பன்னா பிடிக்கும். இப்போ நான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ண போறேங்க, பெரிய பெரிய திட்டங்கள்லாம் கொண்டு வர போறேன், நிறைய நிறுவனங்களை கொண்டு வர போறேன், இப்படி சொன்னீங்கன்னா ஓட் போட மாட்டாங்க. ஸோ ஓட்டு வாங்குறதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம். அதனாலதான் இப்ப கடன் அதிகமாகிக்கிட்டு இருக்கு. ஃபியூச்சர்ல இன்னும் நிறைய இலவசங்கள் கொண்டு வரும்னு எல்லாம் ப்ராமிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பண்ணியாச்சுன்னா இன்னும் நிறைய கடன் அதிகமாகும். தமிழ்நாடோட நிலைமை கஷ்டம் தான். நிச்சயமாக சார். இப்போ தேர்தல் களத்தில் எல்லா கட்சிகளுமே பிரச்சாரத்தில் இருக்காங்க. குறிப்பாக விஜய் அவர்களுடைய அந்த வேட்புமனு கூட ஏற்கப்பட்டது சொல்லப்படுது. விஜய் அவருடைய பிரச்சாரம் பொதுவாக தமிழகம் முழுவதும் போவாருன்றக்கப்ப கொஞ்சம் ஒரு சென்னை தாண்டி கூட ஒரு நாள் ஒன்றும் பிரச்சாரத்துக்கு போக முடியலன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. சமீபத்தில் கூட திருச்சி பக்கத்தில் திருவரங்கூரில் அந்த வேட்பாளர் விஜயோட பொம்மையை வச்சு பிரச்சாரம் செய்வதை பார்க்குறோம். அது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அதான் இப்போ அரசியல்ன்றது சீரியஸான விஷயம், அதை சீரியஸாக டீல் பண்ணும். இந்த கட்சிக்கு பார்த்தோம்னா ஒரு கட்சி நிர்வாகமே இந்த கட்சிக்கு இல்லை. ஒரு ப்ராப்பரான ஒரு ஆர்கனைசேஷன் இருந்ததுன்னா ஒவ்வொருத்தங்களும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செயல்பட மாட்டாங்க. இப்போ ஒரு நியூஸ் நாள் முன்னாடி பார்த்துருப்பீங்க, ஒரு தாவேக்கா வேட்பாளர் தனியா அவர் போய் பிரச்சாரம் பண்றாரு. அவர் பேர் சத்யன் நினைக்கிறேன், சத்யகுமார் நினைக்கிறேன். ஆமா, தனியா அவர் மட்டும் போய்கிட்டு இருக்காரு. பின்னாடி ஒரு 2 பேர் சும்மா கம்பெனிக்கு வராங்க. நீங்க சொல்றீங்க எங்க கட்சி இவ்வளவு பெரிய கட்சி, எங்க கிட்ட 30% ஓட்டு இருக்குன்றீங்க. 30% ஓட்டு இருக்கக்கூடிய கட்சி விஜய் வந்தாருன்னா ஆயிரக்கணக்கான பேர் போய் பார்ப்பாங்க. ஆனா ஒரு ஊர்ல உங்க வேட்பாளர் போனாங்கன்னா 2 பேர் கூட போக மாட்டேங்கிறாங்க, தனியா அவர் போறாரு. அப்ப அது காட்டக்கூடிய விஷயம் என்ன? அது விஜய் போட்ட வேட்பாளர். அவரு கட்சிக்காரங்க நம்ம போய் வேலை பார்க்க மாட்டோன்றாங்க. அப்ப கட்சிக்கு என்ன மரியாதை, தலைவருக்கு என்ன மரியாதை? இந்த பிரச்சனை மற்ற கட்சியில எல்லாம் இல்லையா? மற்ற கட்சியிலும் இதே பிரச்சனை இருக்கு. வேட்பாளரை பிடிக்காது, இன்டர்னல் பாலிடிக்ஸ் இருக்கு. ஆமா, இந்த சிக்கல்லாம் இருக்கும். ஆனா அதெல்லாம் தாண்டி வேலை பார்ப்பாங்க. அது காரணம் என்னன்னா கட்சி தலைமைக்கு அந்த அதிகாரம் இருக்கும். வேலை பாருங்கன்னு சொன்னா எல்லாம் வேலை பார்ப்பாங்க. அப்ப இங்க இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா, இது ஒரு கட்சியே கிடையாது. இவங்க சொன்னா ஒரு வேலை நடக்க மாட்டேங்குது. வேட்பாளர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 100க்கும் மேற்பட்டவர்கள் மற்ற கட்சியிலிருந்து வந்தவங்க. அப்போ உங்களால கரெக்டான நாட்கள் அடையாளமே காண முடியல. இப்போ உங்களோட வாதமே என்ன? இந்த 2 திராவிட கட்சிகளும் சரி கிடையாது, எல்லாம் மோசம், தேசிய கட்சிகள் மோசம், நாங்க தான் மாற்று. ஆனா உங்க கட்சியில் இருக்கவங்க எல்லாம் அங்கிருந்து வந்தவங்க. இப்போ வேட்பாளர் அறிவிக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி கட்சியில் சேர்ந்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க. அப்படி ஒரு 3-4 பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இவங்க எல்லாம் பெரிய உழைப்பாளிகளா இருந்தா கூட பரவாயில்ல. இவங்க எல்லாம் பார்த்தோம்னா பெரிய பணக்காரர்கள், செல்வந்தர்கள், சீட் கிடைக்கல வந்தவங்க. அவங்க குறிப்பிட்ட சில சீட் கேட்கறாங்க, அது கிடைக்கல, உடனே அவங்க இங்க வராங்க. அவங்களுக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்குறீங்க. அப்போ உங்களுக்கு எந்த கமிட்மெண்ட்டுமே இல்லை. விஜய் அவர்களை பொறுத்தளவுல அவரு வெளியே போய் கேம்பெயின் பண்ணாம இருக்கிறது தான் கரெக்ட். எப்படி சொல்றீங்க? விஜய் அவர்கள் எல்லாரும் பிரச்சாரம் பண்ணணும், கிராமங்களுக்கு போகணும்னு சொல்றாங்க, நீங்க எப்படி சொல்றீங்க? நான் மக்கள் நலன் பேசிட்டு இருக்கேன். 41 பேர் இறந்துருக்காங்க கரூர்ல. நான் சொன்ன மாதிரி அரசியல் கூட்டத்தில் யாருமே எப்பவுமே 41 பேர் இறந்தது கிடையாது. ஏன் அரசியல் கூட்டத்தில் 41 பேர் இதுக்கு இறந்ததே கிடையாது? திராவிட இயக்கங்கள் பார்க்காத கூட்டமா? இதை விட பெரிய கூட்டத்தெல்லாம் திராவிட கட்சிகள்லாம் பார்த்துருக்காங்க இதுக்கு முன்னாடி. கண்டிப்பா. இப்ப திருச்சி மாநாட்டில் சீமான் பெரிய கூட்டம் கூட்டினாரு. ஏன் அங்கெல்லாம் நடக்காத அசம்பாவிதம் இங்க மட்டும் ஏன் நடக்குது? நான் சொன்ன மாதிரி இவங்க ஒரு கட்சியே கிடையாது. இவங்க கிட்ட ஒரு நிர்வாக அமைப்பு கிடையாது, ஒரு பார்ட்டி ஸ்ட்ரக்சர் கிடையாது,
ஒரு கட்சினா ஒரு பார்ட்டி ஸ்ட்ரக்சர் வேணும். இன்னும் இந்த கிளை நிர்வாகி, நகர செயலாளர் அந்த மாதிரியான பதவிகளும் ஒன்று போடப்படாமல் இருக்குன்னு சொல்றாங்க. பவரும் இல்லை அப்படியே இருந்தாலும் மாவட்ட செயலாளர் 60 பேருக்கு வாய்ப்பே கொடுக்கல. அப்ப இவங்களுக்கு அது ஒரு போஸ்ட், அவ்வளவுதான். அதுக்கு ஒன்றும் பவர் கிடையாது. விஜய் வந்தா எல்லாம் ஃபேன்ஸ்லாம் வருவாங்க, இல்லைன்னா யாரும் கண்டுக்க மாட்டாங்க. இப்ப விஜயே அந்த இப்ப கடைசியா பிரச்சாரம் பண்ணார்ல சென்னையில, ஆமா. அவ பாருங்க அந்த வேன்ல நின்று பேசுறாரு, பின்னாடி யார் இருக்கா? 3 பவுன்சர்ஸ். அந்த பேக்ரவுண்ட் ஃபுல்லா அந்த பவுன்சர்ஸ் நல்லா பெருசு பெருசா இருக்காங்க. அது காட்டக்கூடிய விஷயம் என்ன? ஒண்ணு, உங்க ரசிகர்கள்ட்ட இருந்து உங்களுக்கு பாதுகாப்பு வேணும். 2வது, உங்க கட்சியில இருந்து உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க ஆள் இல்ல. மற்ற கட்சியில இப்படி பெரிய பெரிய பவுன்சர்ஸ்லாம் வரணும்னு அவசியமே கிடையாது. மற்ற கட்சியில இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களாகட்டும், இல்ல ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரத்துல இந்த வேட்பாளர் தான் கூட நிற்பாரு. வேட்பாளர் கூட நிப்பாரு. ஆனா இவங்ககிட்ட வேட்பாளர்லாம் தனியா நிக்கிறாங்க. அதை கூட ஒரு குறைவா பாக்குறாரு. அவங்க கூட போறது நமக்கு மரியாதையா இருக்காதுன்னு பாக்குறாரு. நம்ம ஒரு பெரிய ஸ்டார், நம்ம இமேஜ் மட்டும் அந்த வீடியோல நம்ம மட்டும் தான் இருக்கணும். ஸோ இதெல்லாம் காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, இவங்க கிட்ட ஒரு பார்ட்டி ஸ்ட்ரக்சரே இல்லை. பார்ட்டி ஸ்ட்ரக்சர் இல்லாம உங்களால பெரிய கூட்டங்களை ஒழுங்கா ஆர்கனைஸ் பண்ண முடியாது. நல்லா நீட்டா ஒரு 50,000 பேர் வராங்கன்னா அதை ஆர்கனைஸ் பண்றதுக்கு குறைஞ்சபட்சம் உங்களுக்கு 2000 தொண்டர்கள் வேணும். கண்டிப்பா ஒழுக்கமான தொண்டர்கள் 2000 பேர் வேணும். மற்ற கட்சிகளுக்கு அது இருக்கும். கரப்ஷன் இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். ஆனா எல்லா கட்சிகளுக்குமே ஓரளவுக்கு தொண்டர்கள் இருப்பாங்க. தொண்டர் படை, இளைஞர் உருவாக்கி யாராவது இருப்பாங்க. அவங்க ஒழுங்குபடுத்துவாங்க. மக்களுக்கு என்னெல்லாம் தேவை, பிரச்சனை, ஒரு அசம்பாவிதம் நடந்ததுன்னா டக்குன்னு ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. அது இல்லாம இந்த செட்டப் இல்லாம ஒரு இடத்துக்கு நீங்க 50,000 பேரை கொண்டு வரீங்கன்னா சிக்கல் வரும். தியேட்டர்ல வேற கதை. தியேட்டர்ல 500ல இருந்து 1000 பேர் தான் ஒரு தியேட்டர்ல இருப்பாங்க. தியேட்டருக்குள்ள ஒரு இந்த மாதிரி முக்கியமான படங்கள் ரிலீஸ் பண்ணும்போது ஒரு 10 பேரை வேலைக்கு எடுப்பாங்க எக்ஸ்ட்ரா. பிரச்சனை வராம பாத்துக்கோங்கன்னு கொண்டு வருவாங்க. தியேட்டர்ல கூட்டம் கம்மியா இருக்கும். 500ல இருந்து 1000 பேர் தான் ஒரு தியேட்டர்ல. இங்க நீங்க 50,000 பேரை கூட்டுறீங்க. அப்ப அசம்பாவிதம் எதுவும் நடக்காம இருக்கணும்னா கட்சிக்கு அந்த கட்டமைப்பு இருக்கணும். கட்டமைப்பு இல்லாத கட்சி கிட்ட நம்பி 50,000 பேர் 60,000 பேர் சேர்க்கறதுக்கு பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா அசம்பாவிதம் நடந்துடும். அதனால இவங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்காம இருக்கிறது நல்லது. நிறைய பேர் சொல்றாங்க இது ஜனநாயகத்துக்கு எதிரான விஷயம்லாம். நான் பாக்குறேன், கரூருக்கு அப்புறமாவது குறைஞ்சிருக்கா பிரச்சனை? வந்துகிட்டே தான் இருக்கு. அதுக்கப்புறமும் ஒருத்தர் இறக்குறாரு, ஒருத்தர் ஐசியூல அட்மிட் பண்ணப்படுறாரு, அதுக்கப்புறமா ஆக்சிடென்ட் நடக்குது. அப்ப உங்க கட்டுப்பாட்டை மீறின ஒரு விஷயமா இருக்கு. இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமும் உங்களுக்கு பிரச்சனை எல்லாம் நடத்த முடியல. செங்கோட்டையன் மாதிரி நல்ல விஷயம் தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்காரு. அவருக்கு அதிமுகல ஜெயலலிதா அவர்களோட கேம்பெயின் ஆர்கனைஸ் பண்ணவர், எக்ஸ்பீரியன்ஸான ஆளு. அவரு இருந்ததுக்கு அப்புறமும் இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. இல்ல அவரை முழுமையா பயன்படுத்தலையா விஜய் அவர்கள்? அவர் என்னங்க பண்ணுவாரு? அதிமுகல அவர் இருக்காருன்னா அது ஒரு பெரிய கட்சி, பார்ட்டி ஸ்ட்ரக்சர் இருக்கு. அதுல செங்கோட்டையன் ஒரு இடத்துல உட்கார வச்சாச்சுன்னா அவருக்கு கீழே ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அவர் ஒரு உத்தரவு போட்டா கீழே வேலை நடக்கும். இங்க நீங்க போனீங்க தனி மனிதனா இருப்பீங்க. விஜய் வந்தாருன்னா கூட்டம் வரும். விஜயோட உத்தரவு தான் அங்க எல்லாமே. ஆமா, இங்க செங்கோட்டையன் அவர்களுக்கு என்ன பவர் இருக்கு? சோ அவரு பாவமா அவரும் பார்த்தோம்னா இவங்க ஒரு 10-15 பேர் ஏதோ பேசுறாங்க, அதுல 10ல 1 அவரும் இருக்காரு. செங்கோட்டையன் அவர்கள் பெரிய ஸ்டேச்சர் உள்ள ஒரு லீடர். அவர் இந்த கட்சியில அவர் இருக்கும்போது அவரோட அந்த ஒரு இமேஜும் பார்த்தோம்னா கம்மியாகுது. ஸோ அவருக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அவருக்கு தெரியும் இங்க சிக்கல் இருக்கு. அவருக்கு ஆர்கனைஸ் பண்ணுன்ற விருப்பம் இருக்கலாம். எதை வச்சு ஆர்கனைஸ் பண்ணுவீங்க? இப்ப விஜய்க்கு பாதுகாப்பா ஒரு 10 ரசிகர்களை விட முடியுமா? அவங்களே பாஞ்சிடுவாங்க விஜய் மேல. இங்க பிரச்சனையே ரசிகர்களால தான். கண்டிப்பா. பாட்டில் வருதுன்றாங்க, இந்த துண்டை தூக்கி எறிகிறாங்க, கார்ல போய் மேல விழுறாங்க. விஜயே டென்ஷன் ஆகுறாரு. விஜய்க்கு இதுல விருப்பம் கிடையாது, நான் வேணும்னுலாம் பண்றாங்கன்னு சொல்ல. ஆனா விஜய் நினைத்தாலுமே அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. விஜய் சொல்றாரு யாரும் ஃபாலோ பண்ணாதீங்க போங்கன்னு திட்டுறாரு. பின்னாடிதான் வராங்க. விஜய் சொன்னாலும் நான் கேட்க மாட்டோம். விஜய் சொன்னாலே எனக்கு கவலை கிடையாது, விஜயை பார்க்கணும், அவ்வளவுதான். இந்த கூட்டத்தை நீங்க என்ன பண்ண முடியும்? நிச்சயமா சார், உங்களோட நேரத்தை ஒதுக்கி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துட்டு இருக்க. நன்றி.